எல்லா மார்க்கெட்ஸும் திணறிட்டு இருக்கு. ஆயில் மட்டும் விடாமல் மேலே போயிட்டுருக்கு. இது இன்னும் $200 per barrel போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு காரணம் ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளைச்சு மிசைல்ஸை பறக்க விடுறது தான். ஈரான் இஸ் டாமினேட்டிங் தி வார். கிரிப்டோ பக்கம் வந்தால் பிட்காயின் அதோட சப்போர்ட் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. 76K லெவல் கிராஸ் பண்ண முடியாமல் கீழே இறங்கிடுச்சு. அடுத்துல கீழே போக தயாராகிட்டு இருக்கா. BTC is still a cat on the wall. Meanwhile, ஸ்டாக்ஸ் பக்கம் வந்தால் ஒரு மேஜர் பிரேக் டவுனுக்கு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கு. We are very near to the break point. The clock is ticking. The toughest of toughest டைம்ஸில் நம்ம ட்ரேட்ஸ் என்ன, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன பார்ப்போம். லெட்ஸ் டைவ் ரைட் இன் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு குயிக் கால் எடுக்கலாம். குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வர எல்லா கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரீட் திஸ் அஸ் எஜுகேஷனல் வீடியோ. ஸோ வெல்கம் கைஸ். ஸ்டார்டிங் வித் சம் ட்வீட்ஸ். ஸோ பீட்டர் பிராண்ட் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் adjusted for inflation the price of crude oil is cheap even at $94. இப்போ கூட சீப் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து எவ்வளோ தூரம்லாம் போயிட்டு வந்திருக்கு பாருங்கள். 215 ரேட்லாம் வந்து 2008 போயிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ adjusted for inflation இந்த வார் நடந்துட்டு இருக்க டைம்லையும் ப்ரைஸ் வந்து இட் இஸ் நாட் பேட், சீப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. நாட் இன்கன்சீவபிள் டு திங்க் அபவுட் $200 க்ரூடுன்னு போட்டிருக்காரு. ஸோ $200 per barrel போனால் கூட ஆச்சரியப்படுறதுலன்னு போட்டிருக்காரு. கைல் டூப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்மோஸ் இஸ் இன் ஜஸ்ட் அன் ஆயில் ஸ்டோரி, இட்ஸ் a fertilizer artery too. அதாவது 50% ஆஃப் குளோபல் சல்ஃபர் ஃப்ளோஸ் த்ரூ 34% யூரோத் 23% அமோனியா. ஸோ இவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 50% ஆஃப் தி குளோபல் சல்ஃபர் 34% யூரோ 23% அமோனியானா ஸோ இதுக்கும் நாளைக்கு தட்டுப்பாடு வரும். இதெல்லாமே கூட நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ எதையுமே விட்டு வைக்காதீங்கிறது தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம இதுக்கு ஆயிலில் மட்டும் பார்க்குறோம். இது எல்லாமே தான் டிமாண்ட் ஆகும். சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால ப்ரைஸஸ் வந்து குயிக்காக ஏறும்னு சொல்கிறாரு. ஃபுட் ப்ரைஸஸ் டோன்ட் ரியாக்ட் இமீடியட்லி பட் தே ஃபாலோ த செயின் அப்படின்னு போட்டிருக்காரு. So Iran is firing more and they are hitting more per shot than during the first days of the conflict. Not good. So initial daysல வந்து இது ballistic missiles, இது வந்து drone swarms, இது வந்து முன்னாடி எவ்வளோ போயிருக்கு பாருங்க. பட் வந்து அது கிராஜுவலாக கம்மியாக லோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து எஸ்கலேஷன் ஸ்டேஜில் இருக்குது. விச் இஸ் லைக் அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் முன்னாடி நிறையா இருந்திருக்கு. பட் கொஞ்சம் கம்மியாக இப்போ வந்து நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி டே இட்ஸ் எஸ்கலேட்டிங். எவ்ரி டே வந்து நம்பர் ஆஃப் ஃபயர்ஸ் ஜாஸ்தி ஆகுது அண்ட் தே ஆர் ஹிட்டிங் மோர் பர் ஷாட். மரியன் ஆஃபல் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, Iran just hit 9 countries in a single night, including 7 of the wealthiest nations on earth. This was Tehran's answer to Israel striking the South Pass gas field வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. which is ஈரானுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதியை இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் இவங்க பாருங்க 9 countries in a single night அடிச்சிருக்காங்க. The most intense retaliatory barrage of the entire war, and Iran is now the only country on the planet simultaneously attacking 7 of the richest nations on GDP per capita. ஈரான் மட்டுமே வந்து இந்த 7 richest countries போட்டு பொழந்துட்டு இருக்கு. இஸ்ரேலு, கத்தாரு, UAE 14 ballistic missiles fired. இங்கே பாருங்கள் 13 ballistic 27 attack drones intercepted. சவுதி அரேபியா, குவைத். ஸோ வந்து ஈரான் எதையுமே விடுறதா இல்லை. நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா முடிஞ்சிங்கிற ஸ்டேஜில் வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் ரிசர்வ் பார்த்தோம்னா ஜப்பானில் வந்து 254 days இருக்குது. சவுத் கொரியா 208. பட் வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் எல்லாமே ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல இருக்குது. ஆயில் ரிசர்வ்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியாவே பார்த்தீங்கன்னா 74 days தான் இருக்குது. சைனா 200 days. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இந்த வார் எஸ்கலேட் ஆக நம்மளுடைய இந்த பற்றாக்குறையும் ஜாஸ்தி ஆகுது, இஷ்யூஸும் ஜாஸ்தியாகும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுக்கு எப்படி ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப டஃபஸ்ட் பீரியட்ஸ் அஹெட் நினைக்கிறேன். பார்ப்போம். சிமுலேஷன் ஆஃப் பிட்காயின் பிளேயிங் ஒன் பார்த்தீங்கன்னா 2022 ஃபெப் டைமில் ரஷ்யா உக்ரைன் வார் அந்த டைமில் இருக்க கிராஃப் பாருங்கள். இட் இஸ் ஆல்மோஸ்ட் தி சேம். எவ்வளோ ஈக்குவலாக வந்து பிட்காயின் வந்து எவ்வளோ நீட்டாக பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணது பாருங்கள். பிட்காயின் வந்து ஒரு பேட்டர்னை பிடிச்சிச்சுன்னா அந்த பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி விடாது. ஓகேங்களா? பட் யூஸ்வலாக ஒரு கமெண்ட் வரும், திஸ் டைம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் காதில் விழுங்கும்போது நீங்கள் ஆப்போசிட்டில் போனாலே நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து எப்போவுமே வந்து பிட்காயின் நடக்கிறது. இந்த வருஷம் அப்படி தான் ஆரம்பிச்சாங்க. இது வந்து சூப்பர் சைக்கிளாக இருக்க போது, இந்த 4 year சைக்கிள்லாம் கிடையாது, சூப்பர் சைக்கிளாக இருக்க போது 5 years இருக்கும், அதுக்கு மேலே கூட இருக்கும் அப்படின்னாங்க. பம்ப்லாம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னாங்க. பட் அந்த 4 year சைக்கிள் பேட்டர்ன் அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பேட்டர்ன்ஸ் பெருசாக மாறல. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பேட்டர்ன் கிட்டத்தட்ட அப்படியே ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த ரேஞ்ச் 78 ரேஞ்ச் தாண்டது பெரிய விஷயங்கிறது தான் பார்த்தா புரியுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். BTC என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரு, இஃப் தீஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ் கீப் ஃபெயிலிங் தென் இட் வில் பி ஹார்ட் ஃபார் ப்ரொலாங்ட் ரிலீஃப் பவுன்ஸ் டு ஹேப்பன். All we are seeing now is a sweep of shots into further downside since this downtrend began. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதாவது நம்ம போன வாரத்தோட பிரேக் அவுட் பற்றி பேசணும். அதுக்கப்புறம் இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீப் மேலே ஸ்வீப், அதாவது ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டாங்க. திஸ் நத்திங் பெண்டிங், எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அப்படியே கீழே போயிருமா இல்லை கொஞ்சம் பவுன்ஸ் அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த பவுன்ஸ் வந்து இட் நாட் கிராஸ் திஸ் ஏரியா. இது அப்படியே கிராஸ் பண்ணாமல் அப்படியே கீழே போயிருங்கிறதா வந்து என்னோட கருத்து. லோ டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் வெரி சாப்பி அண்ட் ஹஸ் பீன் ஃபார் த பாஸ்ட் 6 months. நோ ரஷ் டு டூ எனிதிங் எல்ஸ் பட் அக்யூமுலேட் ஸ்பாட் as low as possible for me. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண முடியும். ஏன்னா திருப்பி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே போயிருச்சு. திருப்பி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இப்படியே தான் தொடரும்.
ஸோ there's nothing much for anybody to do here. இங்கேருந்து நம்ம வந்து திருப்பி பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் பற்றி யோசிக்கலாம். பட் ஃபார் நோ ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஷார்ட்டுங்கிறத விட அது வந்து ரேப்பிடாக ஃபால் ஆகி நம்ம 40 to 50K ரீஜனில் தான் வந்து அக்யூமுலேஷன் ஸ்டேஜுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. வெரி ட்ரூ. ஸோ அதே கிராஃப் தான் நம்மளும் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபரில் கிராஷ் ஸ்டார்ட் ஆகி ஒரு பேரல் சேனலுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகி திருப்பி ஒரு சடன் கிராஷ் ஆகி அந்த பேரல் சேனலுக்குள்ளே தான் ப்ரைஸ் இன்னுமே சுற்றிட்டு இருக்கு. இது ஒன்றும் பெருசாக வந்து உடச்சிக்கலாம் மேலே போயிடல. ஓகே, ஸோ நம்ம இந்த லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் பற்றி பேசணும். என்ன பேசியிருந்தோம்னா இங்கே உடச்சதுன்னா 80K பாசிபிள் நினச்சிருந்தோம். மோஸ்ட்லி கேன் ஹேப்பன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான சான்சஸ் இப்போ ரொம்ப கம்மி. நம்ம கூட இங்கே எடுத்துகிட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட் 74, 76, 78 அடுத்து 80. ஸோ 3 to 4 லெவல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் எடுப்பேன்னு சொன்னேன். பட் 2 ப்ராஃபிட் எடுத்த உடனே அது உழுக ஆரம்பிச்சிருச்சு. அது உழுக ஆரம்பிச்சுன்னா திருப்பி நான் இந்த ட்ரேட் இங்கேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி இங்கே வச்சிருந்தேன். ஹிட் ஆனே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நத்திங் பெரிய ப்ராஃபிட்ஸ்லாம் எடுக்க முடியல. ஏன்னா சொல்லியிருந்த மாதிரி we are traveling against the trend அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் மேலே போயிருக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ப்ளஸ் 9 to 10 days in a row green candles வந்துருச்சு. ஸோ இந்த ரெட் கேண்டில் 1-2 நாள் வரும்னு தெரியும். பட் இவ்வளோ தூரம் வந்து கீழே அவங்க ஸ்வைப் அவுட் பண்ணுவாங்கிறது இட் வாஸ் கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். பட் எனிவைஸ் இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸஸ் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இட் மைட் கோ கைண்ட் ஆஃப் இந்த இது வரைக்கும் ஒரு 74 அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடலாம். இந்த வரைக்கும் கூட போயிட்டு இட் வில் ஸ்டார்ட் இட்ஸ் டவுன் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஐ எம் நாட் டேக்கிங் எனி ட்ரேட்ஸ் கைஸ். ஐம் ஜஸ்ட் வாட்சிங். நான் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ண போகிறேன். இது வந்து என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு வாட்ச் பண்ண போகிறேன். இஃப் அட் ஆல் இந்த இடத்த வந்து அது லைட்டாக உடைக்குது, இதுக்கப்புறம் கீழே போக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே வீக் ஆகி இந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே அப்படியே லைட்டாக சுற்ற ஆரம்பிக்குன்னா தென் வி கேன் டேக் அ ஷார்ட் கால், ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஓகே, பட் இப்போது வந்து நான் ஒன்றும் பெருசாக பண்ணுற ஐடியா இல்லை. ஐம் ஜஸ்ட் கோனா வாட்ச். இது மேலே போதா என்னங்கிறத பார்த்து எடுத்துறேன். பிகாஸ் தி ட்ரேட் இஸ் ஓவர். ஓகே, ஸோ பிட்காயின் வந்து இதுதாங்க ஸ்டில் ரேஞ்ச் பவுண்ட் திங். அண்ட் இது அப்படியே வந்து இப்போ 80Kக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் ரொம்ப டிமினிஷ் ஆகிட்டே வருது. ரொம்ப கம்மி. திரும்ப வந்து மேக்ஸிமம் லைக் அரௌண்ட் இங்கே வந்தால் கூட மேக்ஸிமம் அரௌண்ட் 76, 77 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. பட் இதுக்கு மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா ஹைலி டவுட்ஃபுல். போகாதுன்னு நான் சொல்ல வரல. பிகாஸ் நோபடி கேன் ப்ரெடிக்ட் தி மார்க்கெட்ஸ். பட் சான்சஸ் ரொம்ப கம்மி. இது வந்து மோஸ்ட்லி இந்த மிடில் ஜோனில் அப்படியே போயிட்டு அப்படியே ஐ திங்க் ஸ்டார்ட் ஃபாலோயிங் தான் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கேஸ். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மேபி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி தேர். இந்த சேனலில் பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும் தான் நான் சொல்கிறேன். இந்த சேனலில் பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துச்சு இந்த இடத்துல வருது அப்படின்னா தென் அப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி இந்த சேனல் ஏதாச்சும் இங்கே வந்துட்டு அப்புறம் திருப்பி இங்கே வந்து இந்த சேனல் மேலே போக முடியாமல் இங்கே திணறும் போது தான் ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே ஒரு ஷார்ட் எடுப்பேன். இந்த சேனல் மேலே போகாமல் அப்படியே திருப்பி இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா தென் we can take a shot. Until then there's nothing much guys, nothing much to do here. Ethereum, Solana, same thing. இந்த ரேஞ்சை உடச்ச மாதிரி காமிச்சது லாஸ்ட் வீக். பட் இட் ஹஸ் கம் பேக் இன் டு திஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து BTC வீக்னஸ் காமிச்சுன்னா again it will start falling. க்ளோஸ்லி வாட்சிங் தான். Ethereum அதே தான், சேம் திங், ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன். நத்திங் மச். இங்கே வந்து டச் கூட பண்ணல. பட் இட் ஸ்டார்டட் ஃபாலிங். இப்போ BTC வீக்னஸ் காமிச்சு தான் அகெயின் சேம் கதை தான், அது இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் as much with crypto guys. இப்போ நம்ம வந்து கோல்டு சில்வர் பக்கம் வந்தோம் அப்படின்னா பியூர் வீக்னஸ் தான். ஐம் நாட் சீங் எனி சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஹியர். ஏன்னா வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் ஜோனை டச் பண்ணி ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த சப்போர்ட்டே உடஞ்சிருச்சு. அந்த சப்போர்ட் உடஞ்சி ப்ரைஸ் இஸ் வே பிலோ ஹியர் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் அது கிராஸ் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து அது எப்போ ப்ரீச் பண்ணி கீழே வந்துச்சோ தென் இட் செல்ஃப் இட் செகண்ட் ஆஃப் வீக் சைன் தான். கமிங் டேஸ் வில் டெல் இது வந்து எப்படி இந்த லெவல்ஸை சப்போர்ட்டாக இருக்குமா, இந்த லெவல்ஸை இன்னும் ஃபர்தர் டவுன் வந்து கீழே வந்துட்டு இட் வில் வெயிட்டா அப்படிங்கிறது ஃபர்தர் கமிங் டேஸ் வில் டெல். நான் என்ன சொல்லணும்னா இந்த ரேஞ்ச் வர வரைக்கும் நான் பெருசாலாம் ஒன்றும் டச் பண்ணிக்க போகிறது இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு வாட்ச் தான் பண்ண போகிறேன். ஓகே, there's nothing much to do here. ஏன்னா இது வந்து ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ். கிராஃப் வந்து ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் கிளியர் வீக்னஸ். நம்ம இந்த வார் கான்ஃப்ளிக்ஸ்லாம் வச்சு ஜியோ பாலிடிக்ஸ் வச்சு கோல்டு ஏறும் சில்வர் ஏறும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பட் தி ப்ரைஸ் இஸ் நாட் இந்த சார்ட் இஸ் நாட் டெல்லிங் தட் சார்ட், பட் த சார்ட் இஸ் டெல்லிங் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ நம்ம பார்ப்போம், நம்ம வந்து இது எப்படி வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. கோல்டும் சரி சில்வரும் சரி. சில்வர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் டிவியேஷன் எங்கேயே கிடச்சிருச்சு பாருங்கள். இட்ஸ் டிவியேஷன் இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டிவியேஷன் கிடச்சிது, அடுத்து இங்கே ஒரு டிவியேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ப்ராப்பர் டிவியேஷன் போத் எல்லாமே வந்து ஒரு டவுன் பேட்டர்னில் தான் இருக்குது. ஆயில் வந்தோம்னா வேலி பாருங்கள். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம இங்கேயே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம் வித் 75% ஆஃப் ட்ரேட் இஸ் எக்ஸிட். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் உட்காந்து தான் இருக்கும் வித் 25% ஸ்டில் இன். அது பாருங்கள், இட் இஸ் நோ வே, தேர் இஸ் நோ வே ஆஃப் ஸ்டாப்பிங் கைஸ். இது வந்து கீழே இறங்குறதுக்கோ இல்லை வந்து இங்கே ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது இன்னும் வந்து இட் வில் கீப் கோயிங் ஹையர் தான். இப்போனோ அப்படி தான் தெரியுது. இரான் ஸ்ட்ரைக்கிங் அட் ஆல் லெவல்ஸ் அண்ட் ஆல் ஏரியாஸ். அது எந்த கண்ட்ரியும் விடாமல் அடிக்கிற ஸ்டேஜை பார்த்தா இந்த ப்ரைஸ் வந்து இட் இஸ் ப்ரோன் டு கோ ஹையர். இட் கேனாட் ஸ்டாப். ஓகே, ஹைப் அண்ட் ஆஸ்டர். ஹைப் வந்து இட் இஸ் வெரி குட். ரொம்ப ஹைப் வந்து BTC மூவ் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் மூவ்மெண்ட். நம்ம என்ட்ரு ஆகலை, இந்த ட்ரேடில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ட்ரு ஆகலை.
ஓகே இது வந்து ஆனால் பட் வீன் வாட்சிங் இந்த இது பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம என்ட்ரு ஆயிருக்கலாம். பட் வி didn't take the trade. நம்ம ஆஸ்டர் பார்த்துட்டு இருந்தோம். ஆஸ்டர் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி இறங்கிருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து நம்ம சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இந்த இடத்த கிராஸ் பண்ணி டைட் இந்த இடத்துல வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் சொல்லியிருந்தேன். பட் மேலே போயிட்டு இறங்கிருச்சு. இங்கே வந்து திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இது ஐ திங்க் இங்கே கொஞ்சம் அப்படியே வீக் ஆகி இங்கே ஏற முடியல, வீக் ஆச்சுன்னா தென் இட் இஸ் தேர் இஸ் லெக் டவுன் ஃபார் ஆஸ்டர். கியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ஜர் இதில் காட்டுறேன் பாருங்கள். பியூர் வீக்னஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா கியூ நாஸ்டாக் வந்து இட் இஸ் தி லார்ஜஸ்ட் டாப் 100 கம்பெனிஸ் உடைய இண்டெக்ஸ் தான் இது. பாருங்கள், இங்கே இந்த வார் எஸ்கலேட் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் பீன் ஹோல்டிங் ரியலி குட், ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. பட் இது எவ்வளோ நாளும் தெரியல. இந்த சப்போர்ட் உடஞ்சிது அப்படின்னா அப்புறம் இங்கே திருப்பி இது மேலே போக முடியல அப்படின்னா ஷார்ட் ரேட் ஒன்று எடுக்கலாம். அப்படி உடஞ்சி கீழே வருது அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். பட் இட்ஸ் ஸ்டில் நாட் ஹேப்பன்ட். ஏன்னா ஐ திங்க் எல்லாமே ட்ரம்ப் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், எதுவுமே கீழே விடாமல். பட் இது கூடி சீக்கிரம் நடக்கும்போது எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ஸும் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிற ஸ்டேஜ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் வித் நாஸ்டாக், கியூ நாஸ்டாக்கு. கூகுள் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. ஓகே, கூகுள் கூட ஒரு ஷார்ட் பொசிஷனுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இது கியூ வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி இங்கே வந்து இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா கூகுள் ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். நம்ம ஒரு நல்ல ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து இப்படி ப்ரைஸ் இப்படி போச்சுன்னா டிவியேஷன் கிடச்சிரும். நமக்கு இங்கே ஒரு டிவியேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே டிவியேஷன் கிடச்சதுன்னா அது இட்ஸ் ஷார்ட் பொசிஷன். அது வந்து க்ளோஸ்லி வில் மானிட்டர் த கியூ அண்ட் டேக் அ ஷார்ட் பொசிஷன் ஃபார் கூகுள். அது நடக்கும்போது ஐ வில் லெட் யூ நோ. அப்படி வந்துச்சுன்னா தென் கண்டிப்பாக வந்து ப்ரைஸிங் வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு இங்கே தான் நிற்கும். அப்போ வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் நம்ம எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் டுடே. இப்போ ரெகுலராக நான் கொஞ்சம் போட முடியல லாஸ்ட் வீடியோஸாக. பட் கோயிங் ஃபார்வர்ட் I'll try my best to be regular. Meet you soon guys. Have a nice day. Have a happy weekend. See you.